பசங்களுக்கு 4 நாள் லீவில் ஜாலியாக இருந்துட்டு இன்றைக்கி ஸ்கூலு நின்றுட்டு அவதியே போகுதுன்னு எல்லாத்தையும் எடுத்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வீட்டை பார்த்தா இந்த லட்சணத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டிட்டு சரின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு மாப் போடலான்னு பார்த்தா அந்த மூளை முடுக்கெல்லாம் அவ்வளோ அழுகு. நம்ம வேறு வேலைக்கு போகிறோமா, நடுவுலேயே பெருக்கி தொடச்சி விட்டு போயிடுறோம். அதனால் சரியாக க்ளீன் பண்ண முடிய மாட்டேது. சரி வீக் ஆஃப்லேயே நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணலாம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு இந்த வீடு. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபேனை போடலான்னு பார்த்தா ஏரியா கட்டு. என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் இருக்க நேரம் பார்த்தா ஏரியா கட்டு எல்லா கட்டும் வரும். அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இன்னும் பாத்திரம்லாம் மேலே மத்தியில் எடுத்துகிட்டு போய் போட்டாச்சு. இன்னும் அதெல்லாம் இன்னும் பாதி இன்னும் வேலை முடியல. சரி அதுக்குள்ளே நமக்கும் பசி எடுத்துக்கிச்சு. சரி இதை வச்சும் க்ளீன் பண்ணிவிட்டு புளி சாதம் இன்றைக்கி லஞ்ச் வீடியோவும் போட முடியாது வீக் ஆஃப்ன்றதுனால. நான் என்ன சாப்பிட்டேன்னா புளி சாதம், இன்றைக்கி பீட்ரூட் பொரியல், மாமியார் சமோசா கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு இன்னையோட ஒர்க்கை.